அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சீவ் மாஸ் விலாகோட அன்பான வணக்கம். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் வந்து திருநள்ளாறு போயிருந்தோம். நான் ஏற்கனவே ஆடிப்பூரத்துக்கு திருக்கடையூர் போயிருந்தோன்னு சொன்னேன் இல்லைங்களா? அப்போ வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு திருநள்ளாறு தான் போயிருந்தோம். திருநள்ளாறு வந்து போயிட்டு வர சொல்லி எங்களை சொல்லியிருந்தாங்க. போய் நல்லா சாமி கும்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஆடிப்பூரத்தன்னைக்கே போயிட்டோம். மார்னிங் நேரமே கிளம்புனதுனால ஈவினிங் ஒரு 4:35 நாங்கள் திருநள்ளாறு ரீச் ஆகிட்டோம். அங்கே போயிட்டு தங்குறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டு அங்கேருந்து கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, பக்கத்தில் திருக்கடையூர் இன்னும் நிறைய கோயில் சொன்னாங்க. ஆனால் எல்லா பக்கமும் போக முடியல. அன்றைக்கி ஆடிப்பூரம், சரி திருக்கடையூர் போனால் நல்லதுன்னு அங்கே சாமியை கும்பிட்டு நேராக பார்த்திங்கன்னா திருவிடைக்களி முருகர் கோயில், அதுவும் ரொம்ப சிறப்புன்னாங்க. அங்கேயும் சாமி கும்பிட்டு திரும்ப திருநள்ளாறே வந்து ஸ்டே பண்ணிட்டோம். ஸ்டே பண்ணிவிட்டு நாங்கள் திருநள்ளாறில் கேட்டிருந்தோம். அது மாதிரி வந்து காலையில் நேரமே சாமிக்கு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்ணும் அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்புறம் நம்மளுக்கு என்ன சொல்லியிருந்தாங்களோ அது மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சாமிக்கு வந்து எண்ணெய் வாங்கி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நல்லெண்ணெய் கொடுக்கணும்னு சொல்லி அர்ச்சனைக்கு சரின்னு சொல்லி நல்லெண்ணெய் காப்பு சாத்துறதுக்கு அதுக்கும் உண்டான இதெல்லாம் ரெடி பண்ணலான்னு சொல்லிவிட்டு, நாங்கள் ஏற்கனவே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி திருநள்ளாறு போயிருந்தப்போ எங்கள் வீட்டில் அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க அங்கே பக்கத்தில் இருக்காங்க. அவர்கிட்ட சொல்லி ரூம் புக் பண்ணியிருந்தோம். ரூம் பார்த்திங்கன்னா கோவிலுக்கு பக்கத்துலேயே ஒரு இது மாதிரி கடைக்கு மேலே வந்து அவங்க ரூம் வாடகைக்கு விட்டுருந்தாங்க. அதில் ஃபேமிலியோட குழந்தைகளையும் 2 பொண்ணுகளையும் கூட்டிகிட்டு போயிருந்தோம். 4 பேராக போய் ஸ்டே பண்ணிவிட்டு சாமியை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். திரும்ப இந்த தடவை போனப்போ எங்களுக்கு அங்கே ரூம் தொலைவிட்டு இருக்கும்போது அந்த ஞாபகம் வந்ததுன்னு சரின்னு போய் அங்கே கடையில் விசாரிக்கும்போது அதெல்லாமே இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த கடையுமே இப்போ இல்லைன்னு சொல்லிவிட்டு பக்கத்துலேயே இந்த ஒரு கடை இருந்தது. இந்த கடையில் பார்த்திங்கன்னா ஒரு அண்ணா, அதாவது கோவிலில் வேலை செய்கிற ஒரு அண்ணாவோட ஃப்ரெண்டு கடையாமா. அவங்க எங்களுக்கு புதுசாக பழக்கமானாங்க. அந்த அண்ணா பேர் பார்த்திங்கன்னா கணேஷ். அந்த கணேஷ் அண்ணா பார்த்திங்கன்னா தெளிவாக சொன்னார், நீங்கள் வந்து இது மாதிரி இங்கே தேவஸ்தான ரூமே நல்லா நீட்டாகவும் உங்களுக்கு தேவையான வசதிகளோடவும் இருக்கும், சேஃப்டியாகவும் இருக்கும், நீங்கள் அதில் தங்கிக்கோங்க. அதே போல் முன்னத்து நாள் பார்த்திங்கன்னா எல்லா இதுவும் எங்களுக்கு சொன்னாங்க. அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நம்மளை ஐடென்டிஃபை பண்ணி, இந்த அண்ணா பார்த்திங்கன்னா பல்லடத்துக்கு பக்கம் இருக்காங்க. இவங்க வந்து என்னை அந்த டான்ஸ் ஒன்று ஃபெமிலியர் ஆச்சு இல்லைங்களா, அந்த டான்ஸ் வீடியோவில் நானும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தேங்க்கா, நீங்கள் சூப்பராக டான்ஸ் ஆடுவீங்கன்னு அவ்வளோ ஒரு மனசில் சந்தோஷத்தோடு வந்து எங்கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அதை அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவர் பேச பேச நம்மளுக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்குங்க. பரவாயில்ல, அதாவது நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம், அந்த விஷயத்தை எல்லோரும் ஏற்றுக்கிறாங்க. அதை விட என்னென்னா அதை வந்து மனசார வந்து பாராட்டுறாங்க, வாழ்த்துறாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு நிறைவாக இருக்கும் இல்லைங்களா? அதே போல் சரின்ட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். இது காலையில் முன்னத்து நாள் நான் இங்கே எல்லாம் போயிட்டு வந்து ஸ்டே பண்ணோன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கே நீங்கள் வந்துடுங்க, 6 மணி பூஜைக்கு நீங்கள் போய் பார்த்துக்குவீங்களாம்மா அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் காலையில் 5 மணிக்கே நானும் இவரும் கிளம்பி வந்தாச்சு. கோவில்கிட்ட வந்து பார்த்தோம்னா கோவில் நடையே அப்போ திறக்கலை. அப்புறம் சரி வெயிட் பண்ணலாம் கோயில் நட திறக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அண்ணாவங்க கடையிலேயே வெயிட் பண்ணோம். இந்த தம்பியவங்க கடை தான் இதாம்மா. நான் சொன்ன அந்த கணேஷ் அண்ணா வந்து இவங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இவர் போனதையுமே அவ்வளோ ஒரு வார்ம் வெல்கம் கொடுத்தாரு. வாங்கக்கா, வாங்கண்ணா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க விசாரிக்கும்போது அவங்களும் நம்மளை மாதிரியே சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு பஸ் டூர் மாதிரி எல்லாம் வந்து நிறைய பேர் சேர்ந்து ஒன்றா பஸ்ஸு, வேன் அது மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. காலையில் நேரமே தரிசனம் பண்ணலான்னு சொல்லி அவங்களுமே கோயில் திறக்கிறதுக்கு முன்னாடியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்படி வெயிட் பண்ணிகிட்டு இருந்ததில் ஒரு சிலருக்கு நம்மளை அடையாளம் தெரிஞ்சது. அந்த தெரிஞ்சவங்க என்ன பண்ணாங்கன்னா, மற்றவங்க கிட்ட நம்மளை பற்றி சொல்லி நம்ம வீடியோஸ் எல்லாம் காமிச்சு எல்லாம் பேசிவிட்டு ஒவ்வொருத்தராக நம்மளை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நான் அந்த இடத்துலையே வந்து
நிறைய கிளிப்ஸ் எல்லாம் வீடியோஸ் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு சிலர் வாலண்டரியாக நம்மக்கிட்ட பேசினாங்க. ஒரு சிலருக்கு பேசுகிறக்கு தயக்கம் இருந்தாலும் நம்மளும் போய் அவங்க எல்லாத்து கூடயும் மிங்கிள் ஆகி என்ன ஏதுங்கிறது எல்லாம் தெளிவாக சொல்லும்போது அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சது. பார்க்குறோங்க, உங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறோம், அவர் காமிச்சாங்க, நல்லா இருந்தது, பண்ணுங்கள், இன்னும் நல்லா பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாங்க, இது வந்து நானாக செய்கிறதில்ல, எனக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு. அதுக்குண்டான இடம் எது அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த யூடியூப் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் ஒரு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக தெரிஞ்சது. அதனால தான் நான் இந்த இதையை சூஸ் பண்ணேன் அப்படின்னெல்லாம் சொல்லிவிட்டு பொறுமையாக வந்து சாமி கும்பிட ஆரம்பித்தோம். அந்த அண்ணா கணேசண்ணா கூட்டிகிட்டு போய் அவ்வளோ நல்லா ஒன்றொன்றையும் தெளிவாக சொல்லி எங்களை அவ்வளோ நல்லா சாமி கும்பிட வச்சார். நான் ரொம்ப மனசார சொல்லிட்டு வந்த பெரிய தேங்க்ஸு. அதே போல் இந்த ஃபேமிலி பார்த்திங்கன்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே போனதையும் மரகத லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணாங்க. நாங்கள் தாங்க ஃபஸ்ட் ஆளாக உட்காந்துருந்தோம். எனக்கு அப்படி ஒரு மனசுக்குள்ளே சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லை. என்ன காரணம்னா, இதெல்லாம் வந்து நம்ம ஒரு பெரிய பிளான் பண்ணியெல்லாம் எதுவுமே போகல. நானும் கேள்விப்பட்டிருக்கேன், டிவிலெல்லாம் பார்த்துருக்கேன் மரகத லிங்கத்துக்கு அபிஷேகம். அதெல்லாம் வந்து கொஞ்ச நேரத்தில், அதாவது மரகத லிங்கத்தை எடுத்து அபிஷேகம் பண்ணதையும் அதை திரும்ப சேஃப்டியாக எடுத்து உள்ளே வச்சுருவாங்களாமா. அதுக்குள்ளே நம்மளுக்கு அந்த தரிசனம் கிடச்சிருக்குதுன்னா அப்போ கடவுளோட பார்வை கண்டிப்பாக நம்ம மேலே இருக்குதுன்னு நம்ம நம்பணும் இல்லைங்களா? நான் வந்து முழுசாக மனசார நம்பினேன். அதே போல் இன்னொன்று என்னென்னா, சனி திசை நடக்கும்போது நம்மளுக்கு வந்து செலவாகும், அப்புறம் வந்து ஏதாவது ஒரு சிரமம் வரும் அப்படின்னே நம்ம பயந்துக்கிறோம். ஆனால் இன்னொன்று பாருங்களேன், சனி பகவானை பொறுத்தளவில் நம்ம தானம் தர்மம் எந்த அளவுக்கு செய்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து அவர் நம்மளை துன்பப்படுத்த மாட்டார். நம்மளை வந்து இன்னும் நல்லா மெருகேற்றி விடுவார். சொல்லுவாங்க, சனி திசை முடியும் போது, சனி வந்து போகும்போது நல்லதை பண்ணிட்டு போவார் அப்படின்னு சொல்லுவாங்க. கஷ்டமே படுத்தினா கூட அவர் நம்மளை விட்டு விலகும்போது நம்மளுக்கு நல்லதை பண்ணிட்டு போவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, என்னோடய அனுபவத்துலேயும் எனக்கு தெரிஞ்ச விதத்துலேயும் சனிதசை நடக்குதுனாலுமே நம்ம வந்து அந்த செலவுகள் செய்கிறோம் அப்படின்னா அதை முடிஞ்ச வரைக்கும் அந்த டைம் தெரிஞ்சிட்டா சுப செலவுகளாக பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அது ஒரு பெரிய மன வருத்தமாக இருக்காது. இந்த அக்கா அங்கே பூக்கடை வச்சுருக்காங்க. நான் வீடியோ எடுத்துகிட்டு வர்றதை பார்த்து என் கூட பேசினாங்க. இருங்கக்கா உங்களையும் ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்க கூடயும் பேசிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா, பொதுவாகவே வந்து நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, சனிக்கிழமை நம்ம ஒரு காரியம் பண்ணால் அது சரியாக இருக்காது, எல்லாமே மனசு தான் காரணங்க. என்னை பொறுத்தளவில் நம்மளுக்கு எது கிடைக்கணும்னு இருக்குதோ அது கண்டிப்பாக கிடைக்கும். அதை வந்து நாள் கிழமையோ இல்லை மற்ற இதோ மாற்றிடாது. அதனால் நான் வந்து சனிக்கிழமை துணி எடுக்கிறது, நகை எடுக்கிறது வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா கூட நான் அதை ஏற்றுக்க மாட்டேன். நான் என்ன சொல்லுவேன்னா, நிறைய பேர் என்னம்பாங்க, சனி முடக்க நாள் அப்படிம்பாங்க. நான் அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன். நான் வந்து அதையும் பாசிட்டிவாக, அதாவது சனி பெருக்கம், சனிக்கிழமை நான் துணி எடுத்தேன்னா இன்னும் எனக்கு நிறைய பெருகும், சனிக்கிழமை நான் நகை எடுத்தேன்னா எனக்கு இன்னும் பெருகும், அப்படி நான் எடுத்துக்குவேன். அதே போல் தான் சாமி கும்பிட நான் கோவிலுக்கு போயிருந்தப்பவும், அப்பா சனி பகவானே, நான் உன் பாதம் தேடி வந்துட்டேன், இங்கே எல்லாத்தையும் நீ காப்பாற்றணும், நல்லபடியாக வச்சுக்கோ, என்றைக்குமே இந்த உடம்பில் உயிர்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் தர்ம சிந்தனை என்றைக்கும் மாறவே கூடாது. நிறைய பேர்த்துக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பெல்லாம் நான் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த மனசை மட்டும் எந்த காலத்துலேயும் எங்கிட்டேருந்து மாற்றிடாத அப்படின்னு சொல்லி மனமுருகி வேண்டிட்டு வந்தேனுங்க. அங்கே சாமி கும்பிட்டு கிளம்பும்போது பார்த்திங்கன்னா, அந்த கணேசண்ணான்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லைங்களா, கோவிலுக்குள்ளே எல்லாம் கூட்டிகிட்டு போய், அவர் வந்து கோவிலில் வேலை செய்கிறவர். அவர் தெளிவாக ஒவ்வொரு இடத்தையும் சொல்லி என்னென்ன பண்ணணும் என்னங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்களாக போய் சாமி கும்பிட்டுருந்தா கூட அவ்வளோ ஒரு திருப்தியாக கும்பிட்டுருக்க மாட்டோம். நீங்கள் யாராவது போனீங்கன்னாலோ, அந்த அண்ணா பேர் கணேசண்ணா. அதே போல் கோயிலோட லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு கடையில் கேட்டிங்கன்னாலே சொல்லுவாங்க, கோயிலில் வேலை செய்கிற கணேசண்ணா உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாலே அவர் வருவார், கூட்டிகிட்டு போவார். திருப்தியாக என்னென்னவெல்லாம் அங்கேயோ அதெல்லாம் சொல்லுவார். நம்மளுக்கும் ஒரு நல்ல தரிசனம் பார்த்த திருப்தி கிடைக்கும். அது மாதிரி எல்லாம் சாமி கும்பிட்டு எல்லாமே பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். கிளம்பி வர்ற வழியில்
ஏதாவது கோயில் இருக்காங்களான்னு கேட்கும்போது, நாங்கள் அன்றைக்கி போனது பார்த்திங்கன்னா ஆடிப்பூரம் திங்கக்கிழமை, திரும்ப கிளம்புனது செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி ஆடி செவ்வாய். நீங்கள் போகிற வழியில் ஒரு பத்ரகாளி அம்மன் கோவில் இருக்குது. ரொம்ப சிறப்பான கோயில். அதுவும் இன்றைக்கி ஆடி செவ்வாய்ங்கிறது அதை விட ரொம்ப சிறப்பு. நீங்கள் போய் கும்பிட்டு போங்க அப்படின்னாங்க. முழு மனசோடு வந்து அங்கேயும் நல்லபடியாக அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேங்க. கிளம்பி வர்ற வழியில் பார்த்திங்கன்னா மணப்பாறையில் நிறைய மாடு வண்டிகளில் நான் காமிக்கிறேன் பார்த்திங்களா, எல்லா வண்டியிலும் மாடுகளாக இருந்தது. அதையும் விடாமல் ஒரு இடத்துல நிறுத்தி இது எதுக்கு என்னன்னு கேட்கும்போது, அங்கே எப்போவுமே மாட்டுச்சந்தை நடக்குமாமா. அந்த மாட்டுச்சந்தைக்காக கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அதையும் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம்.